Hello guys, welcome back to my channel Nitish Champion. And okay, so start பண்ணலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அது வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன். இது வந்து நான் என்னோட செகண்ட் லாங் வீடியோ, தேர்ட் லாங் வீடியோ, ஃபோர்த் லாங் வீடியோ, ஃபிஃப்த் லாங் வீடியோ, சிக்ஸ்த் லாங் வீடியோ அந்த மாதிரிலாம் பண்ணேன். என்ன கண்டென்ட் என்னன்னு தான் நான் வந்து அந்த மெசேஜில் போடுவேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ ஓகே, வெல்கம் டு மை சேனல் நித்திஷ் சாம்பியன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 minute ஆச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். சொல்ல மறந்துருக்கேன், இப்படி சொல்கிறேன். எனக்கு கிரிக்கெட்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு நான் மோஸ்ட்டாக வந்து கிரிக்கெட் வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரிலாம் போட்டுகிட்டே இருப்பேன். அண்டு நம்ம யாரை வந்து சேனல்லாம் ரொம்ப பிடிக்காமோ போன வீடியோ சொல்லியிருப்பேன். சொன்னதே வந்து திருப்பி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4K வீடியோ. நெக்ஸ்ட் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ. அண்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போது நிறைய வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வராது. இந்த மாதிரி ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் வரும். இதே மாதிரி ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் வரும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வருது. மூவிஸில் வந்து இதே மாதிரி தான் வரும். அது நான் வந்து 4 போட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணதுக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். நான் இந்த மாதிரி லாங் வீடியோவே வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் போடலான்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற சேலஞ்ச் லாங் வீடியோவில் என்ன வேணால் பண்ணலாம். சிலதை தவிர நீங்கள் கொடுக்குற சேலஞ்ச் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ 61 தான் சப்ஸ்கிரைபர் என்ன இருக்குது. பிரதீப் ரங்கனா லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவேன், ரைட் ஹேண்டில் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் எல்லாமே லைக் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் லைக் போடுவேன். அண்ட் எனக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க. சரி, ஓகே. பழைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் வீடியோவில், ஆனால் இதே மாதிரில அதுவே வந்து மொக்கையாக இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் காயின்ஸ் இருக்கும், அது வந்து IPL மாதிரி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போது பிஸ்னஸில் வந்து CSK vs RCB, CSK vs மும்பை vs RCB, இந்த 3 டீமை வச்சு நிறைய பண்ணுவேன். இந்த 3 டீமே வச்சு செமிஃபைனல்ஸ் போவேன், ப்ளே ஆஃப் போவேன். 2 தான் செமிஃபைனல், ப்ளே ஆஃப் போவேன், ஃபைனல்ஸ் போவேன். அதே மாதிரி அவங்களுக்குள்ளே 2 போட்டி இருக்கும். அதே மாதிரி நிறைய இருக்கும். அது எப்படி இருந்தது மட்டும் அதை பார்த்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் போன வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்ட் 10 minutesல முடிச்சேன். 10 minutes 1 second முடிச்சேன். அதாவது வீடியோ அப்படி ஆஃப் பண்ணதுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணலான்னு ஆனால் வந்து அதுவே வந்து ஒழுங்காக போகல. எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது, அது போகல. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே வந்து சொல்லிடுங்க என்ன பண்ணணும் நீங்களே சொல்லிடுங்க. சேலஞ்ச், ஏதோ ஒரு சேலஞ்ச் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து 30 seconds பேருனா நீங்கள் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து கண்ணி சிமெண்ட்டாமல் இருக்கீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுதான் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ண
அந்த சேலஞ்ச் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட சில வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக வராது. பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இருக்காது, அதனால் வந்து ரெகுலராக வராது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் நம்ம பிளேஸ். வீடியோ எடுக்கணும்னா இதுதான் நம்ம பிளேஸ். அண்ட் நம்ம இன்னொரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏன்சி அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு மை சேனல் ஏன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெல்கம் டு மை சேனல் என்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் இப்படி தான் பண்ண போகிறேன். அண்ட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரிக்கெட் செஸ் போடுறதுலாம் வந்து ஒழுங்காக போச்சு, ஒரு காலத்தில் போச்சு, இப்போ போக மாட்டேன் பிடிக்கும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து எல்லாமே இருக்குது. அண்டு என்னோட பழைய சேனல் வீடியோஸ் நினச்சாலே எனக்கு இதான் ரியாக்ஷன் காட்டுறேன். இதுதான் அதுலேயே வந்து கொஞ்சம் எடிட்டிங் வந்து கோலாக பண்ணியிருக்கேன். அண்டு நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். இது வந்து நான் நாங்களாகவே பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு பிளேஸ் போய் காமிக்கிறேன். அது ஓகே சொல்லுங்கள், அது ஓகேனா அது பண்ணிப்போம். இதுதான் அந்த பிளேஸு. ஸோ நம்ம வீடியோ எதுவுமே இங்கே பண்ணலாம், இதுவே நல்லா இருக்குது. ஸோ ஓகே, எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை. எனக்கு புரியுது, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து இப்போ ஒழுங்காக வீடியோ போடல அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நானே உங்களுக்கு போன வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து நான் போட போகிறேன். லாஸ்ட்டாக வந்து போட்டு அந்த லாங் வீடியோவும் ஓரளவுக்கு சூப்பராக நல்லா போகுது. அண்டு அது எல்லாமே உங்கள் சப்போர்ட்டில் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அண்டு ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். இது ஒழுங்காக போகணுன்னா நீங்கள் தான் காரணம். இது ஒழுங்காக போகணும். சேனல் போகணும், சிம்பிள் சேனலுக்குன்னு ஒரு பேர் இங்கிலீஷ் சாம்பியன் எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இதுக்கப்புறம் நடக்கும். ஓகே, எஸ் வந்து துவாக அதுமோ ஒரு சைக்ளோன் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அந்த புயல் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் பி சேஃப், ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சேஃபாக இருங்க. வீட்டை விட்டு எங்கே வெளியே போகாதீங்க. போங்க சொன்னால மறந்துட்டேன். ஸோ அந்த சைக்ளோன் வரதுனால நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் எங்கள் மாதிரி பசங்களுக்கு ஹாப்பி. ஆனால் டாப்பர்ஸ்க்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டாப்பர்ஸ்க்கு எப்போவுமே ஸ்கூல் இருக்கணும், அதுதான் டாப்பர்ஸ். இங்கே லைட்டாக இருக்கிறது பார்த்தா நல்லா வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக மழை பெய்யுது நல்லா. ஸோ ஓகே, யாருக்குன்னா வந்து சிவனை பிடிக்கணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் கொடுக்குற நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கே பெருசாக வீடியோ போடுறோம். ஆமாம், இப்போ தான் வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. சுத்தமாக வெயில் அடிக்கல, செம்மையாக மழை பெய்யுது, நல்லா காற்று அடிக்குது, மழை பெய்யுது. அண்ட் ஆனால் நான் சொல்கிறேன், சைக்ளோன் வருது. வேணா இந்த மாதிரி
பள்ளம் ரோட்டில் இருக்க ஏரியாஸில் வந்து பைக் சைக்கிள் கார்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். பி சேஃப். ஓகே, சைக்கிள் காரு இதெல்லாம் வந்து ஸ்லோவாக போகணும். ஏன்னா வந்து பைக்கும் சைக்கிளும் தான். ஆமாம், ஸ்கூட்டி கூட பிரச்சனை இல்லை, அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பைக்கு சைக்கிள் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ பார்த்து இருந்துக்கோங்க, சேஃப் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. எல்லாமே சைக்கிள் ஒன்று வந்துன்னா இந்த மாதிரி ஏதாவது சைக்கிள் ஒன்று வருதுன்னா திங்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, தெரியலனா கூட வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து விண்டு இருந்து காற்று இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரூமர் படவே இருக்கும் சைக்கிள் ஒன்று இருக்குது, கடைசியில் அதுவே வந்து உண்மையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரைடை பற்றி அதெல்லாம் வந்து ரூமர் தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து வந்து உண்மையாக நடந்து பார்த்தீங்களா? அதுதான். ஸோ ட்ரம்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள், நான் சும்மா வாசித்தேன். ஸோ ஓகே, இதை நம்மளுக்கு சவால் தான். அதுக்கப்புறம் தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மெயினாக அதுக்கு கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ சைக்கிள் ஒன்றில் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, யாரெல்லாம் பெட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ஸ் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பெட்ஸ் நேம் வந்து ஜிம்மி பப்பி பெரி. ஜிம்மி பப்பி பெரி, அதாவது இது ஜிம்மி லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் பப்பி வந்து பொமேரியன் டாக். அதுக்கப்புறம் பெரி, அதாவது பிளாக் பெரி, அதுதான் அதோட ஃபுல் நேம். நான் தான் வச்சேன் பேர். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து பர்ஷியன் கேட். பிளாக்பெரி வந்து பர்ஷியன் கேட். ஸோ உங்களோட பெட் நேம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேலஞ்ச் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, திரும்ப இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் எவ்ரிஒன் ஃப்ரம் நிதிஷ் சாம்பியன் சேனல்ஸ். பாய்.